நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் நீங்கள் பொசிஷன் எடுத்துக்கலாம். அந்த 1000 ரூபா உங்களுடைய காசு ஃபுல்லாக லாஸ் ஆச்சுன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான். பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும். அண்ட் சடனாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இல்லை மார்க்கெட் நல்லா கண்டிஷனில் இருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபாவை தாண்டி போகும்போது நீங்கள் இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். அண்ட் 100 ரூபா கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 100 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள். இப்போ நீங்கள் காலையில் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் பக்கம் போகலாம். தெரியுதா உங்களுக்கு கிரீன் கலர் பாக்ஸ்? ஸோ அங்கேருந்து பாருங்களேன் மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ guys, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் 14,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் நம்ம போன வீடியோ, அதாவது ட்ரேடிங் கோர்ஸ் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10,000 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. அண்ட் இருக்கிற ஒரு கமெண்ட்ஸும் படித்தேன், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கமெண்ட்டும் என்னை பாராட்டுற விதமாக நீங்கள் போட்டிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சீரிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் உடனே நான் அந்த பார்ட் 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் கழிச்சு போடலாம் தான் இருந்தேன். பட் இருந்தாலும் நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சீக்கிரம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்ட் 2 ரொம்ப சீக்கிரமாக. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா பேசிக்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் மார்க்கெட், வாட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், கேண்டில் ஸ்டிக்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்ட நீங்கள் இப்போ எக்ஸாக்டாக ட்ரேடர் ஆகிறதுக்கு செகண்ட் ஸ்டெப் எப்படி எடுக்க போகிறீங்க. அதாவது இந்த யூடியூப்பில் நான் எழுதி தரேன், இந்த யூடியூப்பில் சொல்லி தரதோட சரி உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க. எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கிட்ட நாலேஜை வச்சு எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆக்ஷனை எடுத்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு உங்களால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் படிச்சுட்டு காரே ஓட்டாமல் வந்தால் எப்படி? உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? கிடையாதுல்ல. ஸோ அதே போல் தான் ட்ரேடிங்கை பற்றி படித்தா மட்டும் பார்த்தாது சார்ட்ஸ்குள்ளே போகணும். ஸோ அதனால தான் இந்த பார்ட் 2 பேர் பார்த்தீங்கன்னா கெட்டிங் இன்டு சார்ட்ஸ். சார்ட்ஸ்குள்ளே போனால் மட்டும்தான் ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங்காவது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய பிகினர்ஸ் இருக்காங்க. ஸோ உண்மையான காசே இல்லாமல் ஆக்சுவலாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மையான காசை வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் பிளான் உங்களுக்காக டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக, சூப்பர் வேல்யூபிளாக இருக்கும். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமும் அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும். யூடியூப்பில் இது போல் ஃப்ரீயாக யாரும் போடவே மாட்டாங்க. நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வேல்யூ யூ. என்ன நீங்கள் மதித்து பார்க்குறீங்களா? ஸோ அதுக்காக நான் எதுனா பண்ணணும்ல. ஸோ அதனால தான். ஸோ யா, தேங்க்யூ. அதே போல் தான், சேம் ரூல்ஸ் தான். ஒரு நோட், ஒரு பென் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஓகே, பிளான் போட்டுடலாமா? டாப் ஆங்கிள் வாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன பிளான் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கோடு மட்டும் கிழிச்சுக்கோங்க. இந்த இடத்துல, அதாவது இந்த ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சுருக்கீங்க இப்போ உங்கள் கையில். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி என்னென்னலாம் லேர்ன் பண்ணீங்களோ அது இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ லேர்ன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணதை ஒரு ட்ரேடராக, அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதை லேர்ன் பண்ணதை நீங்கள் ட்ரேடராக மாறுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகணுன்னா இதை நீங்கள் க்ராஸ் பண்ணணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத், செகண்ட் பாத் அண்ட் தேர்ட் பாத். ஓகேங்களா? ஸோ இது 3 இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துலேருந்து இதை க்ராஸ் பண்ணி போக முடியும். இல்லைனா க்ராஸ் பண்ணி போக முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 3 நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. எந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க? இந்தியன், இல்லை ஃபாரெக்ஸ், இல்லை கிரிப்டோ. அண்ட் என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க? ஸ்விங் ட்ரேட், இன்ட்ராடே, ஆப்ஷன் ஆர் கேஷ். அண்ட் என்ன டைப் ஆஃப் என்ட்ரி மாடியூல் உங்களுக்கு வேணும்? ரிவர்சல் இல்லை பிரேக் அவுட். ரொம்பவே சிம்பிளாக இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இது 3த்தில் நீங்கள் ஒன்று லைக் இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு இல்லை இதுக்கு நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் பேப்பர் ட்ரேடிங் பண்ண முடியும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும். சும்மா சொன்னேன். ஸோ அந்த கார்டெலாம் ஒன்றும் கிடைக்காது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக மானிட்டருக்குள்ளே போயிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங் டைப் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ மார்க்கெட்டுக்கும் ட்ரேடிங் டைப்புக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை யூஸ் பண்ணணும். உங்களுடைய டைம் அண்ட் உங்களுடைய கேபிட்டல். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சு தான் உங்களால் மார்க்கெட்டும் ட்ரேடிங் டைப்பும் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைமிங் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 9:15 3:30 வரைக்கும் ஓப்பன் விண்டோ இருக்கும். அண்ட் மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு லீவ் இருக்கும். அண்ட் ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா 24/5 இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே 24 hours இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைட்டு 2 மணிக்கு தான் ஃப்ரீ ஆவீங்க அப்படின்னா அப்போ கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா 24/7 இருக்கும். மண்டே டு சண்டே 24 hours இருக்கும். லைக் லீவே இருக்காது, 24 hours ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மார்க்கெட்டோட டைமிங் அண்ட் உங்களுடைய டைமிங் இது ரெண்டுத்துக்கும் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். வெயிட் இப்போது கேபிட்டல் வச்சு கொஞ்சம் செலக்ட் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட் செலக்ட் பண்ணிக்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 30K 40K 50K. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும் இந்தியன் மார்க்கெட்டில். ஃபுல் கேஷ் கொடுத்து இப்போ நீங்கள் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும். ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது, நான் அதை கொஞ்சம் லேட்டராக கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் உண்மையான காசு போட்டு ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ரியல் ட்ரேடிங்குள்ளே போனோன்னா கேபிட்டல் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை கன்ஃபார்மாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10K தான் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய லெவரேஜ் தருவாங்க. லைக் 1:50 1:100 சொல்லிட்டு நிறைய லெவரேஜ் தருவாங்க. அதனால் உங்கள் காசை அவங்க கொடுக்குற காசை வச்சு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வச்சு அவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். லெவரேஜ் தான் அது. ஸோ கடன்லாம் அவங்க நான் கொடுக்க மாட்டேன், கடன் வாங்கவும் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட. அவங்க லெவரேஜ் தருவாங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் நீங்கள் பொசிஷன் எடுத்துக்கலாம். அந்த 1000 ரூபா உங்களுடைய காசு ஃபுல்லாக லாஸ் ஆச்சுன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான். லைக் நீங்கள் என்ன தான் கம்மியான காசு கொண்டு போனாலும் நீங்கள் கொண்டு போகிற காசு மட்டும் தான் லாஸ் ஆகிற மாதிரி தான் லாஸ் ஆகுமே தவிர நீங்கள் கடனில் வர மாட்டீங்க. கடன் வாங்கி கன்ஃபார்மாக ட்ரேட் பண்ணாதீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓவரால் மார்க்கெட்டை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் காலையில் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் பக்கம் போகலாம். இல்லை உங்ககிட்ட காலையில் டைம் இருக்குது, நான் நைட் ஷிஃப்ட் தான் ப்ரோ போவேன் அப்படின்னா நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். காசு கன்ஃபார்மாக இந்தியன் மார்க்கெட்டில் தேவைப்படும் நிறையா. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ஒரு பர்சனலான ஒரு இது சொல்லணும் அப்படின்னா நான் இந்தியன் ட்ரேடர். ஸோ நான் உங்களை இந்தியன் ட்ரேட் தான் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கேன். லைக் டெபாசிட் விட்ரால் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஃபாரெக்ஸ்னால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், அங்கே நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நிறைய ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான். நீங்கள் இந்தியன் செலக்ட் பண்ணலாம், ஃபாரெக்ஸ் செலக்ட் பண்ணலாம், அந்த டைம் அண்ட் கேபிட்டலை வச்சு. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் 6 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நான் நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில். இந்த வீடியோவில் நான் இதை சொல்லி தான் ஆகணும். சாரி, லைக் நான் ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ரேடிங் கோர்ஸ்னால உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரணும்னு சொல்லி நான் மறுபடியும் சொல்கிறேன். ட்ரேடிங் டைப் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸ்விங் ட்ரேடிங் இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகேங்களா? 2 டைப் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு மேலே வாங்கி வச்சு கூட விற்றுக்கலாம். ரொம்ப பொறுமையான ட்ரேடிங் அது. லைக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டெய்லி வராது. வந்ததுன்னா லைக் நல்லா வரும். லைக் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு இன்கம் மாதிரி இருக்கும். இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா ஒரே நாளுக்குள்ளே வாங்கி நீங்கள் ஒரே நாளுக்குள்ளே வைக்கலாம். அதாவது அந்த டைம் விண்டோக்குள்ளே மார்க்கெட் எண்டிங் டைம் அப்போ நீங்கள் விற்கல அப்படின்னா உங்களோட புரோக்கர் பார்த்தீங்கன்னா விற்றுருவார். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேங்கிறது கொஞ்சம் ஹை ஸ்ட்ரெஸ் உள்ள வேலை. அதாவது நீங்கள் ஜாபும் பண்ணிக்கிட்டு காலையில் இன்ட்ராடேவும் மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக லாஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை ப்ளேம் பண்ணக்கூடாது. ட்ரேடிங் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே மைண்டில் வச்சா மட்டும்தான் உங்களால் ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரேடிங்கை செலக்ட் பண்ண முடியும். அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃப்ரீடம் யார் தருவா உங்களுக்கு? அதுவும் ஒரு சைடு இன்கம்க்கு இவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது. இப்போ தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். 2 ஸ்ட்ராட்டஜி. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டாப் 1% இருக்கீங்க. பார்ட் 1 பார்த்துட்டீங்க, பார்ட் 2 இது வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரேடர் ஆக தான் போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். டோன்ட் வரி, நான் இருக்கேன், உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். தயவு செய்து ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் போயிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உண்மையிலே பார்த்து என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறது ஏதோ ஒன்று ஒரு நல்ல விஷயம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் என்ட்ரி மாடியூல் சொல்லி தரப்போகிறோம். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இதில் நீங்கள் எடுக்கலாம். லைக் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரிவர்சல் என்ட்ரி. ஓகேங்களா? எழுதிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 2வது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேங்களா?
ஸோ இதை வச்சு நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ரிவர்சல் அதாவது கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா லைக் ரிவர்ஸாக போகுது, லைக் ஒரு இது கீழே வந்துட்டு இருக்கு அண்ட் அங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆகிட்டு போகுது. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறேன் எப்படின்னு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட், ஒரு இடத்துல இருந்து அது பிரேக் ஆகிட்டு மேலே போகுது. ஓகேங்களா, இந்த ரெண்டு வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ நான் பேப்பர் ட்ரேடிங் இந்த வீடியோவில் நான் அவங்கள பண்ண சொல்கிறேன்ல, ஸோ அப்போ நீங்கள் ரேண்டமாக போய் எங்கே வேணாலும் என்ட்ரி எடுக்கக்கூடாதுல்ல, தப்பு தானே. ஸோ அது போய் ட்ரேடிங்கே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு செட்டப்பில் எதுனா ஒரு செட்டப்பை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிச்ச மாதிரி இருக்கோ இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செட்டப்பில் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் என்ட்ரி. ஸோ ரிவர்சல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் நியூஸ்னால ஏதோ ஒன்றால் அது கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜரான பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டாக்கோட சைக்காலஜி எப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேஜர் டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அண்ட் அதுக்கப்புறம் அது மேலே கூட போகலாம் இல்லை அங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆகி கீழே கூட போகலாம். ஆனால் இந்த ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் இருக்குது பார்த்தீங்களா, லைக் இந்த ஒரு ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவுன்ஸ் பேக் ஜோன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு கிட்ட வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1:2 டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளானது. இதோட சைக்காலஜி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா, லைக் சைட் வைஸில் போயிட்டுருக்கு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை உடச்சிடுது, லைக் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடச்சிடுது அண்ட் சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ மேஜரான ஒரு சப்போர்ட் லாங் டேர்ம் சப்போர்ட் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பப்ஜி ஆடுவீங்க அப்படின்னா லைக் கேம்பிங்னு சொல்லுவாங்க, எனிமி வர வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்குது. ஸோ அதே போல தான் ப்ரைஸ் வர வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தோன்னு நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் கிட்ட போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். என்ட்ரி எடுத்த வரைக்கும் சப்போர்ட் கிட்ட வந்தோடனே நான் வாங்கிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஸோ சப்போர்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இந்த இடத்துல வந்து லைட்டாக கீழே போகிற மாதிரி போயிட்டு மேலே போகும், இல்லைன்னா சில இடத்துல லைக் கீழே வராமலே ஓரளவு மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 சிச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா இன் ரியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இன் ரியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணாதான் இந்த மாதிரி இன் ரியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் கண்டிஷன்னால இது கீழே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல 65,000 பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஒரு வாட்டி சப்போர்ட், 2 வாட்டி, 3 வாட்டி ஃபுல்லாக சப்போர்ட் எடுத்துன்னு இருக்கு. ஆனால் மார்க்கெட் கண்டிஷன் வீக்காக இருந்ததுனால கண்டினியூஸாக கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட்டை லாங் டேர்ம், அதாவது 1 டே டைம் ஃப்ரேமில் இது போல் பெரிய சப்போர்ட் ஜோன் ஒன்று இருக்கும். அதாவது இந்த இடத்துல இது மேலே போயிருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்திருக்காது கீழே. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா June 27 அப்போ மேலே போன ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் கிட்ட வந்ததே இல்லை. ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா June 27லேருந்து டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 7% கிட்ட மேலே போயிருக்கு. ஸோ அந்த ஜோனுக்கு திருப்பியே வரல. ஸோ அந்த மாதிரி ஜோனுக்கு மறுபடியும் ஸ்டாக் வரும்போது பார்த்தீங்கன்னா இது போல் சின்னதாக மறுபடியும் மேலே போகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், பார்த்தீங்களா இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்ததா ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கா இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு, க்ரீன் கலர் பாக்ஸ். ஸோ அங்கேருந்து பாருங்களேன் மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப பெரிய அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது ரொம்பவே பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. இந்த பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அட்வான்ஸான லெவலில் படிக்க முடியும். ஸோ எப்படி நான் சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாக சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்லேயும் நீங்கள் 1 வீக் டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போயிடணும். ஓகேங்களா, ஸோ லைவாக உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைவ் சார்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக் டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடணும். ஸோ 1 வீக் டைம் ஃப்ரேம்குள்ளே போனதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ எந்த டேரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி லாங் டேர்மில் பார்க்கணும். ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா லைக் அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லைட்டாக நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக கீழே வந்திருக்கு. மேபி மார்க்கெட் கண்டிஷன் அந்த இடத்துல வீக்காக இருக்கலாம், எதனா நியூஸ் வந்திருக்கலாம், லைக் எதனா ப்ரைஸஸ் ஏறி இருக்கலாம், லைக் எந்த ஒரு மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் இது போல் கீழே வந்துடும். ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் லாங் டேர்ம் வியூ அப்படின்னு போட்டுட்டு லாங் டேர்ம் அப்வர்ட் அப்படின்னு எழுதிடணும். ஓகேங்களா, லாங் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட்ஸ்.
ஸோ லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்வர்டில் இருக்குது, 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா அப்வர்டில் இருக்குது. ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் மேலே தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிட்டு வரணும், 1 டேக்குள்ளே வரணும். இந்த மேலே எதுக்கு பார்த்தீங்கன்னா இதான் டைம் ஃப்ரேம், 1 வீக், 1 டே, 4 hour, 1 hour சொல்லிட்டு அப்புறம் லைட்டாக கம்மி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்க்கணும் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது. லைட்டாக இந்த இடத்துல பாருங்களேன், உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு? October 1 அப்போது 81,000 இருந்தது, இப்பயும் இது 81,000 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்குது ஓரளவு, லைக் மொமெண்ட்டே கொடுக்காம, அதாவது ட்ரையான மொமெண்ட்டில். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இதை நான் ஒயிட் பாக்ஸ் போட்டுக்கிறேன் அண்ட் ஒபிசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு கிரே கலர் பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகேங்களா, 1 டே டைம் ஃப்ரேமில். ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்க முடியும்? நான் சொன்ன மாதிரி ரிவர்சல் ட்ரேட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி ரிவர்சல் ட்ரேட் எடுக்க முடியும். இந்த சப்போர்ட் உடச்சுதா, ஸோ இந்த சப்போர்ட் உடச்சதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு, ரிவர்சல் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். ரிவர்சல் ட்ரேடும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், லைவாக சார்ட் எப்படி அனலிசிஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க. 1 வீக்கில் ஃபஸ்ட்டு பார்க்கணும், 1 டேல பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்க்கணும். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வீக்கில் வச்சுக்கணும், 1 வீக் வச்சுட்டு ஓவரால் லாங் டேர்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேல ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்க்கணும். ஸோ 1 ஹவரில் பார்த்து நீங்கள் ஸ்விங் ட்ரேட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் ஓரளவு உங்களுக்கு சார்ட் படிக்க கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நான் தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். லைக் இந்த கோர்ஸில் போடணுமான்னு கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்லி தருவேன், இல்லை 4th பார்ட்டில், சாரி 3rd பார்ட்டில். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் இதுக்குன்னே ஒரு தனியாக ஃபோக்கஸ்டாக எப்படி சார்ட்டை ப்ரோ மாதிரி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக போடுறேன். ஸோ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லி கற்றுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா இன்னும் ஒரு வாட்டி லைட்டாக தெளிவாக பாருங்கள், கன்ஃபார்மாக புரியும். லைக் இப்போ ஒரு ஸ்டாக் கீழே வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து அது பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே போகிற இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பேர் ரிவர்சல் என்ட்ரி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி மெத்தட். ஸோ பிரேக் அவுட் என்ட்ரி மெத்தட்னு சொல்லி நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ பிரேக் அவுட் என்ட்ரி மெத்தடில் பிரேக் அவுட் என்ட்ரி மெத்தட்னு சொல்லி இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதோட ரூல்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல சப்போர்ட் இருந்தது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரெட் கலரில் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே சூப்பராக புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நீங்கள் தேடணும், இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் தேடணும். ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ கீழே போயிட்டுருக்கு, ஒரு வாட்டி டச் பண்ணுது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போகுது, நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஸோ இந்த இடத்த உடைக்கவே முடியல இதால். அண்ட் சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்துடுச்சு, இல்லை இந்த இடத்துல டக்குன்னு ஏதோ பையர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணும் பார்த்தீங்களா இந்த இடத்த. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இந்த இடத்துக்கு மேலே நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. லைக் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 10ல் 8 வாட்டி ஃபெயில் ஆகும், 2 வாட்டி தான் இருக்கும். நான் ஏன் இப்போ இதை உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா இந்த பேசிக் ஸ்ட்ராட்டஜி ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். அப்போ தான் அட்வான்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போக முடியும். லைக் பிரேக் அவுட் ரிவர்சல்ங்கிறது ரொம்பவே 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 காமனான விஷயம். இதை படித்தா மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படின்னா இதை நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். சொல்லுவீங்க 8 வாட்டி ஃபெயில் ஆகுது, இது எதுக்கு நான் ட்ரை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ண போகிறீங்க இப்போது. ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிரேக் அவுட் ப்ளஸ் ரிவர்சல் இது ரெண்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் சொந்தமாக நாளைக்கு உங்களால் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க முடியும். ஸோ நம்பர்ஸை வச்சு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த 100 ரூபாக்குள்ளே வருது, 100 ரூபா கிட்ட வருது, லைக் பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. அண்ட் சடனாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இல்லை மார்க்கெட் நல்லா கண்டிஷனில் இருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபாவை தாண்டி போகும்போது நீங்கள் இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். அண்ட் 100 ரூபா கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 100 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள். இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை எக்ஸாக்டாக எப்படி பேப்பர் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு ஆப் சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், சார்ட் அனாலிசிஸ்
ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கோங்க. அண்ட் போன வீடியோ பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லாம் சொல்லி தந்திருப்பேன். ஸோ இப்போ நான் 2 பார்ட்டில் சொல்லி தந்ததை மார்க்கெட்டில் போய் இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் 10 நாளைக்கு அப்புறம் தான் பார்ட் 3 வரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என் இன்ஸ்டாகிராமில் வந்து டவுட் கேட்டிங்கன்னா நான் கிளியர் பண்ணுவேன். இந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ தான். ஸோ அந்த 3rd பார்ட் வரும். ஸோ 3rd பார்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டவுட் கேட்டிங்கன்னா நான் கிளியர் பண்ணிடுறேன். தயவுசெய்து கற்றுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் உங்களால் ட்ரேடர் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இன் ரியல் எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இன் ரியல் மார்க்கெட் சார்ட்ஸை வச்சு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் லைக் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் இதை பிரேக் பண்ண பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு வாட்டி பிரேக் பண்ண பார்த்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு வாட்டி பிரேக் பண்ண பார்த்துருக்கோம். அண்ட் அகெயின் இந்த இடத்துல வந்து மேலே வராமல் கீழே போயிடும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் ஒரே இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ரேலியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் எய்தர் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம், இல்லை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வாங்கலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எப்படி செலக்ட் பண்ணுறது, டைமிங் எப்படி செலக்ட் பண்ணுறது, ரிவர்சல்னா என்ன, பிரேக் அவுட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. பேப்பர் ட்ரேட் காசே இல்லாமல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இது வேலை செய்யும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் காசெல்லாம் எதுவும் டெபாசிட் பண்ண வேணாம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் மணி எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட உண்மையான காசு இருக்கும்ல, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ அந்த காசை இதில் எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் மணி உங்ககிட்ட வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக இன் ரியல் மார்க்கெட்டில் சார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ உண்மையாக நான் ட்ரேட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இந்த ஆப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பேப்பர் ட்ரேடிங் ஆப் தான் இது. லைக் இதில் ஒரிஜினல் காசே போட வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க போகிறீங்க, உண்மையான கார் கொடுத்தா கன்ஃபார்மாக ஸ்க்ராச்சஸ் இல்லை போய் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு நிறையான வாய்ப்பு இருக்கும்ல. ஸோ அதனால் ஒரு கேம் மாதிரி லைக் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்களா. ஸோ அதே போல் தான் இதுவும். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். 10,000 வியூஸ் கிட்ட போயிடுச்சு பார்ட் 1. ஸோ இந்த பார்ட்டும் அந்த அளவுக்கு போகும்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னுமே மோர் அட்வான்ஸான டாபிக் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் ரியல் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ப்ரோ லெவலாக எப்படி நீங்கள் கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லி. ஸோ அதோட டாபிக் பார்த்தீங்கன்னா கெட்டிங் இன் டு ப்ரோ லெவல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எஸ்.